கொடுமை படும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்று உலகத்தில் எந்த சமயத்திலும் பெரும்பாலும் அதிகபட்சம் சொல்ல தவறினாலும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று. செடியில் பூக்கும் பூக்கு கூட இந்த மண்ணில் பாதுகாப்பு இருக்கிறது, அதை தலையில் வைக்கும் பெண் இனத்திற்கு பாதுகாப்பு என்பதை இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களை எப்படியெல்லாம் பாவித்தார்கள், பெண்களை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். பெண் பிள்ளைகளை பிறந்தால் உயிரோடு புதைக்க வேண்டும் என்று சொன்ன அரக்கர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த மோசமான மனிதர்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. காலங்கள் மெல்ல மெல்ல கடந்து செல்ல இன்றைக்கு காலம் எப்படி ஆகிவிட்டது? பெண் பிள்ளைகளை நாசம் செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதில் இரண்டு விஷயங்கள். ஒன்று, மனிதர்கள் பார்க்கும் காட்சிகள் அவனை மூலமாக மாற்றுகிறது. மற்றொன்று, பெண் சமூகத்தை பெண் இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இனவெறி எடுத்துக்கொண்டு உலகத்திலே மிருகங்களைப் போல படும் மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் பிறந்த செய்தி அன்றைக்கு அரபுகள் விரும்பவில்லை, அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதை உயிரோடு புதைக்க வேண்டும். பெண்களுக்கு மதிப்பு அன்றைய காலகட்டத்தில் அறவே இல்லாமல் இருந்தது. காலம் கடந்து கடந்து இன்றைக்கு பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? இன்றைக்கு பெண்களை கருப்பு விஷயத்தில் அவர்களை நாசம் செய்து அவர்களை வெளியே தரை காட்ட விடாத அளவுக்கு அவர்களுடைய குடும்ப மானத்தை பறித்து சமூகத்தில் அந்த பெண் வந்து நின்றால் 4 பேர் 4 விதமாக பேசும் அளவுக்கு ஒரு அவலத்தை இன்றைக்கு இந்த சமூகத்திலே சில கெட்ட ஆண்களால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பெண் பிள்ளைக்கு கருப்பை இழக்க செய்து காலங்காலமாக அந்த பெண் பிள்ளையுடைய மானத்தையும் மரியாதையும் அந்த குடும்பம் கௌரவத்தையும் பாதுகாத்து வந்த அந்த ஒரு குடும்பத்தின் ஒரு கண்ணியத்தை யாரோ ஒரு பொறுக்கி, யாரோ ஒரு வளர்க்க தெரிய முடியாமல் பெற்றோர்களால் தவறாக வளர்க்கப்பட்டு அல்லது மதுவை குடித்து தவறான வழியில் போய் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை உயிரோடு விட்டு விடாமல் அதை கொலை செய்கின்ற அளவுக்கு தவறுகளை துணிச்சலாக செய்யக்கூடிய தவறுகள் நாளுக்கு நாள் அதிகமாக அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, பெண் பிள்ளைகளை எப்படித்தான் வளர்க்க வேண்டும்? எப்படி வளர்த்தாலும் ஆபத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் வன்கொடுமைக்கு ஆளாகாமல், பாலியல் தொல்லைக்கு ஆளாகாமல் அவர்களை சுதந்திரமாக எப்படி வளர்ப்பது, அவர்களை எப்படி நாங்கள் பராமரிப்பது, அவர்கள் கடைசி மூச்சு உள்ளவரை அவருடைய மானத்தை நாங்கள் எப்படி பாதுகாப்பது என்ற கேள்விக்கெல்லாம் இன்றைய சிந்தனை தான் பெண் வன்கொடுமைக்கு தீர்வுதான் என்ன என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு ஆரம்பமான ஒரு பழமையான ஒரு வரி ஒன்று சொல்லுவார்கள். எறும்பு வருதுன்னு சொன்னா இனிப்பு இல்லாம எறும்பு வராதுன்னு சொல்லுவாங்க. இங்க நாம எறும்பு மேல செய்யறோம், குற்றம் சாட்டு கொண்டிருக்கிறோம். நாம் சொல்ல வருவது, இஸ்லாம் சொல்வது, இனிப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் பத்திரமாக இருங்கள், இஸ்லாம் சொன்ன அந்த ஒழுங்குமுறையை பேணி நடங்கள். இஸ்லாத்தில் உள்ளவர்களும் சரி, இஸ்லாத்தில் அல்லாதவர்களும் சரி, பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டால், உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை உங்கள் வீட்டில் இருக்கும் தேன் பாட்டிலை விட, சர்க்கரையை விட, இனிப்பானவைகள் எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விட நீங்கள் அதிகம் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பெண் பிள்ளைகளை தான். ஏனென்று சொன்னால் காலங்காலமாக நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனிப்பு இருக்கிறதுனால எறும்பு வந்துருது, அந்த இனிப்பை நீங்க மறைச்சு வைங்கன்றோம், அந்த இனிப்பை நீங்க பாதுகாப்பா வைங்கன்றோம், அந்த இனிப்பை எப்படி பத்திரப்படுத்துறோமோ அந்த முறையில நீங்க பத்திரப்படுத்துங்கன்றோம். இஸ்லாம் அதைத்தான் ஆரம்பமாக இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அதாவது